வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைகள் குறித்து நடைபெற்ற அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைகள் தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தொகுதிகளில் குடிநீரில் உப்புத்தன்மை, தரமற்ற குடிநீர் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். கிராமப்புறங்களில் இருந்து ஆழ்துளை கிணறுகள் மூலமாக நகர பகுதிகளுக்குள் குடிநீர் கொண்டு வருவது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்த கருத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பேசிய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், புதுச்சேரியில் சுமார் 7 தொகுதிகளில் குடிநீர் பிரச்சினை இருப்பதாகவும் அவற்றை கண்டறிந்து உடனடியாக தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். காரைக்கால் திருப்பட்டினத்தில் வண்டல் மண் திருட்டை தடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் பாசன வாய்க்காலில் வண்டல் மண் திருடப்படுவதாக கூறி திருப்பட்டினம் விவசாய சங்கங்கள் மற்றும் பாசனதாரர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பட்டினம் பிணை தண்ணி வாய்க்காலில் பட்டப்பகலில் வண்டல் மண் திருட்டு நடைபெறுவதாகவும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் திருப்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும். குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் பாசன வசதிகளை பாதிக்கும் முறைகேடுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்கத்தினர், பாசனதாரர் சங்கத்தினர் மற்றும் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அருகே விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 3 கிலோ 100 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து 3 வாலிபர்களை கைது செய்தனர். புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பெரிய தெரு கடற்கரை அருகே உள்ள தென்னந்தோப்பில் இரவு நேரங்களில் அதிக அளவில் வாலிபர்கள் இருசக்கர வாகனங்களில் வந்து செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கோட்டக்குப்பம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் ரகசியமாக கண்காணித்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 3 பேரை பிடித்து விசாரித்தது. அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் கோட்டக்குப்பம் காஜியார் தெருவை சார்ந்த மர்ஜித் வயது 18, இந்திரநகர் ஜின்னா தெருவை சார்ந்த யூசப் அலி வயது 20, ரஹமத் நகர் பகுதியை சார்ந்த முகமது ஃபருல்லா என்ற அனாஸ் வயது 18 என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர்கள் கோட்டக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேசினார். புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி கூட்டம் சாரத்தில் உள்ள சிவகவி ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் தற்காலிக சபாநாயகரும் அன்பழகன் தலைமை தாங்கினார். இதில் திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் நாஜிம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, சட்டத்துறை சார்பு செயலாளர் ஜான்சி, ஓய்வு பெற்ற வரவு செலவு திட்ட அலுவலர் பொன்னுசுவாமி, சட்டப்பேரவை செயலாளர் தயாளன் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளித்தனர். பயிற்சி முகாமில் பேசிய சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன், நடைபெறவுள்ள 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை சுமூகமாகவும் திறம்படவும் சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்றும், புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவல் நடத்தை விதிகள் 1966 22 அத்தியாயங்களில் 317 விதிகள் உள்ளதாகவும், உறுப்பினர்கள் கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால விவாதம் உள்ளிட்ட வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி மக்கள் பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சபாநாயகர் அனுமதியின்றி பேசுவதை தவிர்க்க கேள்வி நேரத்தை முறையாக பயன்படுத்துவதுடன்
பேரவை நடைபெறும் நாட்களில் உறுப்பினர்கள் முழுமையாக அவையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பூஜ்ய நேரத்தை முக்கியமான மக்கள் பிரச்சினைகளை முன்வைக்க பயன்படுத்த வேண்டும் என்றும், அன்றாட பிரச்சினைகளை அதில் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறிய அவர், மேலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து சட்டப்பேரவையில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், நிர்வாகம், நீதித்துறை, சட்டப்பேரவை செயலகம் ஆகியவை தங்களுக்கான வரையறைக்குள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உருளையன்பேட்டையில் ரூபாய் 7.50 லட்சத்தில் மழைநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். மழைக்காலத்தில் உருளையன்பேட்டை தொகுதியில் மழைநீர் தேங்குவதை தடுக்கவும், பொதுமக்கள் மற்றும் அவர்களின் உடைமைகளை பாதுகாக்கவும் முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதியில் முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்காலான ஐயனார் கோவில் பிரதான வாய்க்காலை ரூபாய் 7,50,000 செலவில் தூர்வாரும் பணி தொடங்கியது. திருவாவூர் சாலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பணியினை தொடங்கி வைத்தார். திருவள்ளுவர் சாலை, அருந்ததி நகர், முத்தாலம்மன் கோவில் முதல் இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர் வரையிலான வாய்க்கால்கள் தூர்வாரப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், நிக்கோ, இளைநிலை பொறியாளர் கணேசன் உள்ளிட்ட அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் நேய மக்கள் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பொம்மையார்பாளையம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பாட்டு கச்சேரி நடைபெற்றது. நள்ளிரவில் கச்சேரி முடிந்து வீட்டிற்கு சென்ற பெண்ணை வாலிபர் ஒருவர் பின்தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணிடம் ஹோட்டல் ஏதேனும் உள்ளதா என்று கேட்டு பேச்சு கொடுத்த அவர் திடீரென பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாகவும் தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் கூச்சலிட்ட நிலையில் அந்த வாலிபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இந்நிலையில் நேற்று காலை பொம்பையார்பாளையம் பகுதியில் நடந்து சென்ற அந்த வாலிபரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுபிடித்தனர். பின்னர் அவரை தாக்கி கோட்டக்குப்பம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் தஞ்சாவூர் பகுதியை சார்ந்த பாலகுமாரன் என்பதும் தெரிய வந்தது. அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் அருகே அரசலாறு பாலத்தின் கீழ் தலையில் பலத்த காயத்துடன் இளைஞர் ஒருவர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநள்ளாறு அடுத்த அத்திப்படுகையை சார்ந்த செந்திலும் புதுத்துறையை சார்ந்த மனோகரும் நெருங்கிய நண்பர்கள் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் விழுப்புரம் நாகை புதிய 4 வழிச்சாலையில் உள்ள அரசலாறு பாலத்தின் கீழ் ஒருவர் இரத்த காயங்களுடன் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது இருசக்கர வாகனம் ஒன்று கீழே விழுந்து கிடந்ததுடன் அருகில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்து கிடந்தார். கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. சம்பவ இடத்தில் பல்வேறு பகுதிகளில் இரத்த கரைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதே பகுதியில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மனோகர் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விசாரணையில் உயிரிழந்தவர் செந்தில் என்பதும் சிகிச்சை பெற்று வருபவர் மனோகர் என்பதும் தெரிய வந்தது. செந்தில் கடந்த 2 நாட்களாக வீட்டிற்கு செல்லாமல் வெளியே தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் சம்பவம் விபத்தா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனோகர் தற்போது மயக்க நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவர் சுய நினைவிற்கு வந்த பின்னர் அளிக்கும் தகவலின் அடிப்படையில் சம்பவத்தின் முழு பின்னணி தெரிய வரும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். காலாப்பட்டில் ரூபாய் 63.88 லட்சத்தில் வளர்ச்சிப் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர் விடுதி மற்றும் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் ரூபாய் 63.88 லட்சம் மதிப்பில் 2 வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பெரிய காலாப்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர் விடுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி நிர்வாகம் கட்டிடம் முதல் விடுதி வரை 570 மீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கியது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்ற ரமேஷ் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் ரூபாய் 15.88 லட்சம் மதிப்பில் கைப்பந்து மைதானம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பம் விடுதிகளில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் திருடு போன சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பம், தந்திராயன்குப்பம், சின்ன முதலியார் சாவடி, பெரிய முதலியார் சாவடி, பொம்மையார் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் திரளான தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்கி செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி அதிகாலை தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள 3 தங்கும் விடுதிக்குள் புகுந்த மர்ம நபர் அங்கு தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளில் சுமார் ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான 12 விலை உயர்ந்த செல்போன்களை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. அதில் மர்ம நபரின் முகம் தெளிவாக பதிவாகியுள்ள போதிலும் இதுவரை அவரை போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை. அதேபோல கடந்த ஜூன் மாதம் தந்திராயன்குப்பத்தில் உள்ள தனியார் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்த திருக்கோவிலூரை சார்ந்த சுற்றுலா பயணிகளின் 6 செல்போன்கள் சுமார் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் திருடப்பட்டன. அந்த சம்பவத்திலும் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் குற்றவாளி இதுவரை சிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. 2 சம்பவங்களிலும் சேர்த்து சுமார் ரூபாய் 21 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் திருடப்பட்டுள்ளதால் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தொடர்ந்து நடைபெறும் செல்போன் திருட்டு சம்பவங்களால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.